ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜூலை 6 இன்னைக்கு என்னோட பிறந்த நாளுங்க. அதனால் ஏதோ ஒரு மரம் நடலான் இருந்தேங்க. அப்பன்னு பார்த்து எங்கள் அத்தையும் எனக்கு இந்த ரம்பூட்டான் மரத்தை கிஃப்ட் பண்ணாங்க. இதுவும் நல்லா ஓரளவுக்கு ஹைட்டாக தாங்க இருந்துச்சு. இது நல்லா ஒட்டிலேருந்து தளைஞ்சு வந்த மரக்கண்ணுங்க. பாருங்க, நம்ம சேனல் கூடிய சீக்கிரம் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க போகுது. 50 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சுன்னா நான் ஒரு மரம் நடலான்ட்டு இருக்குங்க. அதுவே 100 அடிச்சதுன்னா 2 மரம் நடலான்ட்டு இருக்குங்க. நீங்கள் மரம் நட பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் அப்படியே குழின்னு எடுத்து அந்த மரக்கண்ணை வைக்கலான்னுங்க. அப்பன்னு பார்த்தா ஃபுல்லாக கல்லுங்க. ஏன்னா என் வீட்டுக்கு முன்னாடி நட ஆரம்பிச்சுங்க. மேலே இருந்த கல்லையெல்லாம் ஒதுக்கிட்டு மண்ணை மட்டும் தனியாக போட்டேங்க. அதுக்கப்புறம் நான் போய் தோட்டத்தில் இருந்த மண்ணை வெட்டிட்டு வந்தேங்க. ஒரு பக்கெட் மண்ணை வெட்டிட்டு வந்து அடியில் போட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த பேக்கெட்டு கிழிச்சு அந்த மரக்கண்ணை பொறுமையாக எடுத்து உள்ளே வச்சேங்க. அந்த மரக்கண்ணை உள்ளே வச்சதுக்கப்புறம் அந்த மண்ணை கொஞ்சம் உடச்சி விடணுங்க. இல்லைன்னா அந்த இறுகி போன மண்ணிலேருந்து வேர் சரியாக வராதுங்க. அதனால செடி கொஞ்சம் சின்னதாகவே இருக்குங்க ரொம்ப நாளைக்கு. அந்த மண் கரைஞ்சதுக்கப்புறம் தாங்க வேர் விட்டு வளரும். அதனால் அதை உடச்சி விட்டுங்க. நானும் ஒரு கூர்மையான முக்கோண ஷேப்பில் இருக்கிற கல்லை எடுத்து நானும் உடச்சி விட்டுட்டு இன்னொரு பக்கெட் மண்ணை மேலே போட்டேங்க. இந்த வயல் மண்ணு கொஞ்சம் தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க. ரம்பூட்டான் செடியெலாம் மலங்காட்டில் வளருதுங்க. இங்கே வளருமான்னு தெரில, ஒரு ட்ரை தாங்க, பார்ப்போம். இன்னொரு 2 மாதம் கழிச்சு அதோட அப்டேட் போடுறேன். அப்படியே லைக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.